அதான் பேர் கொடுத்து போவாங்க. அது 6-7 கிலோ வந்து ஆனால் ஓப்பனாக சொல்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தெளிவாக யாருக்கு இருந்தாலும் ஒரே பதில் தாங்க. மீன் நல்லா இருந்தால் தான் வெட்டணும், புரியுதா? நல்லாலாம் வெட்ட மாட்டேன், சாட முடியாது இல்லை. ஓகேவா? போதுமா? மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஏதாவது பார்த்துக்கலாம். சங்கத்திலே சொல்லியிருக்காங்க, மீன் நல்லா இருந்தால் தான் வெட்டி கொடுக்கணும், நல்லா இல்லைனா வெட்டாதீங்க பாட்டி, புரியுதா? ஃபுல் பவர் கொடுத்துருக்காங்க. ஓல்சா அது குடல் ஓ வைராசாக்கா, அதை தடுக்க நம்ம கடவுளால் மட்டும்தான் முடியும். இப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு போட்டால் தான் போடணும். ஆனால் இது ரவுண்டாக போட்டால் தான் இப்படி பார்வையாக நல்லாயிருக்கும். இதில் ஒரு ஆளுக்கு ஒரு பீஸ் வைக்கிறதுக்கு வறுத்து வச்சு அப்படி வைக்கிறதுக்கு லுக்காக இருக்குது. அப்படி தான் அது ஒன்றும் கிடையாது, அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாது உங்களை. ரெண்டா போட்டால் சின்னதாகிடும், பரவாயில்லையா? சொல்லுங்கள், ரெண்டாவது நான் போட்டுறேன். ஒரு 1% நீங்கள் சொன்னேன்னாக்கா இப்படி போட்டுருவோம். ஆனால் அது பார்வை இருக்காது. இதெல்லாம் ஒரு பீஸ் ஒரு ஆள் வைக்கலாம், நல்லாயிருக்கும். கிலோ கணக்கில் வாங்கிங்களா? வெயிட் போட்டிங்களா? அதுங்க பெரிய மீன் தானே, கூடலாம் குறையலாம், எது வேணாலும் நடக்கலாம். ரொம்ப நைஸ் போடலன்னா மீன் இந்த சைஸ் மீன்லாம் கிடையாது. பைய பிடிங்க, பையில் போடலாம். எடுங்க. இந்த சைஸ் மீன் இல்லை இந்த பக்கம் இப்போ அப்படியே மேலே ஆடிக்கிட்டோம். ஆமாம், இதோட சின்ன சைஸ் தான் இருக்குது. மீன் தரமாக இருக்கு. ஆனால் நீங்கள் 2-3 நாளைக்கு தாராளமாக வச்சு சாப்பிடலாம். கட் பண்ண மீனில் போடக்கூடாது. இதுக்கு ஐஸ் தேவையில்லக்கா, அப்படியே எடுத்துப்போம். 1 ஹவர் தானே, 1 ஹவர் 1.5 ஹவரில் அப்படியே எடுத்துப்போம். காரில் தானே டைட்டாக மூடாதீங்க, காற்று போட்டோம். காற்று போகிற மாதிரி எடுத்துன்னு போனால் தான் அது 2 ஹவருக்கு கெப்பாசிட்டி. ஓ, ஐஸ் போட வேணாம் தான் சொல்கிறேன். அப்போ கொஞ்சம் மூடிக்குங்க. ஐஸ் போடலையா? ஓ, இதில் இருக்கிற கூலிங்கு. சரி, அவர் சொல்கிறது கேளுங்க. நல்ல விஷயம் தான். நல்லது, யார் சொன்னாலும் ஏற்றுக்க வேண்டாம். அது குழம்பு போடுற மாதிரி போடுங்க. குழம்பு சின்ன மீன் போட்டு குழம்பு
கீரை என்ன வாங்கி வந்துடும் குழம்புக்கு. அதெல்லாம் இல்லைக்கா, அடுத்த வாரத்துலேருந்து வந்து போட்டில் அப்போ தான் போயிடுது. அடுத்த வாரத்துலேருந்து மீன் நிறைய வரும். நாங்களே 1.5 மாதம் பயங்கர கஷ்டப்பட்டுருக்கோம், மீன் வராது. குழம்புக்கு தான் குழம்பு போடலாம்.